உங்களுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டா இல்லைன்னு சொல்றீங்க. ஃபைனான்சியர் செல்வம், சமீபத்தில் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண அருண், காலேஜில் கூட படிக்கிற பசங்க, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு யாருமே குற்றவாளி மாதிரி தெரியல. அப்போ என் பொண்ணை கொன்னது யாரு சார்? அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கமே. உங்க பொண்ணு திவ்யா ஆட்டோல இருந்து இறங்கி போறத ஒரு பாட்டி கூட பார்த்துருக்காங்க. விசாரணையில கண்டுபிடிச்சோம். விசாரிச்சப்போ அவங்க சொன்னாங்க, உங்க பொண்ணு திவ்யா வீட்டுக்கு வர வழியில வீட்டுக்கு போகாம திரும்பி எங்கேயோ போயிருக்கலாம். அங்க அவளுக்கோ உங்களுக்கோ பிடிக்காத ஆளுங்க அவளை தூக்கிட்டு போய் குத்தி கொன்றிருக்கலாம். பிரேத பரிசோதனையில அவளுக்கு வேற எந்த அசம்பாவிதமும் நடக்கலன்னு ரிப்போர்ட் சொல்லுது. அவளை கொல்லணும், அது மட்டும்தான் குற்றவாளியோட நோக்கமா இருந்திருக்கு. அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். எதுக்கும் நீங்களும் உங்க பொண்ணு சந்தியாவும் எப்பவும் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க கிளம்பலாம். வரோம் சார். அவதான் என் வாழ்க்கை கனவு எல்லாமே. என் தங்கச்சி படிச்சு பெரிய வேலைக்கு போகட்டும். அப்போ ஊரு மட்டும் இல்லடி, இந்த உலகத்தையே நான் சுத்தி பாப்பேன். ஏய் திவ்யா, என் ஆசீர்வாதம் பண்ணுக்கா. நீ யாரடி? இந்த சந்தியாவோட தங்கச்சி. இந்த எக்ஸாம்லயே பாரு நீ எவ்வளவு மார்க் வாங்க போறேன்னு. தேங்க்ஸ்க்கா. அப்பா, அப்பா. என்னம்மா, நீ தூங்கலையா? எனக்கும் தூக்கம் வரலப்பா. அவளோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்குப்பா. கனவுல வந்து அக்கான்னு கூப்பிடுறா. எனக்கும் அப்படித்தம்மா இருக்கு. மாடிக்கு போனா அவ படிக்கிற மாதிரியே இருக்கு. கிச்சனுக்கு போனா அவ சிரிக்கிற மாதிரியே இருக்கு. ஹாலுக்கு வந்தா அவ நடக்கிற மாதிரியே இருக்குப்பா. எங்க பார்த்தாலும் அவதான்ப்பா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கா. அம்மா, அப்பா, அவ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகலம்மா. இன்னும் இங்கதான் இருக்கா. நம்மளை விட்டு அவ எங்கேயும் போகவும் மாட்டாம்மா. என் தங்கச்சி உன்னை இப்படி பண்ணிட்டாங்களே திவ்யாம்மா. நான் அழறது உனக்கு கேட்கலையாம்மா? ஏம்மா இப்படி பண்ண? சந்தியா, என்னம்மா இது? இன்னும் நடந்ததே நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா எப்படிம்மா? முடியலையே அங்கிள், முடியலையே. முருகா, நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? சொல்லு ரவி. திவ்யாவை நினைச்சு சந்தியா கிட்டத்தட்ட மனசளவுல பெருசா பாதிக்கப்பட்டிருக்கா. இனிமேலும் இந்த வீட்டுல இருந்தா திவ்யாவோட ஞாபகம் அதிகமாகி இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு எனக்கு கவலையா இருக்குப்பா. அதனால சந்தியா கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல இருக்கட்டும். என்ன முருகா சொல்ற? ஆமா ரவி, நீ சொல்றதும் சரிதான். நாளை காலையிலேயே
அவனை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு. அப்பா வேணாப்பா, நான் உங்க கூடயே இருக்கேன்ப்பா. அம்மா சந்தியா, நீ இங்க இருந்தன்னா திவ்யாவோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும்மா. கொஞ்ச நாள் இடம் மாறினா திவ்யாவோட ஞாபகம் மனசுல இருந்து கொஞ்சமாவது மறையும்மா. அங்கிள், என் தங்கச்சியோட நினைவு எங்க இருந்தாலும் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா என்னால அவளை மறக்கவே முடியாது. நான் மட்டும் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நான் இறந்துட்டேன்னு அர்த்தம். சந்தியா, வேண்டாம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. தங்கச்சி இறந்ததே அப்பாவால தாங்க முடியல. நீ அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அப்பாவுக்கு யாருமா இருக்கா? அம்மா சந்தியா, என்னம்மா இப்படி பேசுற? இப்பதான் ஒருத்தி அந்த கடவுள் இறக்கமே இல்லாம எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ நீ வேற ஏதோ அபசகுணமா பேசுற. ஆமா சந்தியா, உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை நடத்திப்பாங்களான்னு நினைச்சப்போ, ஆனா இந்த வீட்டுல அந்த கடவுள் சதி பண்ணிட்டானேம்மா. முருகா, இப்படி மாத்தி மாத்தி அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா செத்து போன திவ்யா திரும்ப வரவா போறா? டேய் ரவி, இப்படி எல்லாமோ கனவு கட்டா, இப்ப என் வாழ்க்கையே கனவா போயிடுச்சேடா. பொண்ணு செத்தது பெரிய இழப்பு தான், அதை ஈடு செய்ய முடியாது. நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக அழுதா எல்லாம் சரியாயிடுமா? சந்தியாவுக்காகவாது நீ தைரியமா வாழணும். என் தங்கச்சி இந்த பாவிங்க அநியாயமா கொண்டுட்டானுங்களே, அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன். யாருன்னு கண்டுபிடிச்ச? ஏண்டா இப்படி பண்ண? உனக்கு இதயமே இல்லையான்னு கேப்பேன். அவனுங்களுக்கு துடிக்க துடிக்க தண்டனை வாங்கி கொடுப்பேன். அம்மா சந்தியா, அதை கண்டிப்பா செஞ்சிடலாம். நீ அழறத விட்டுட்டு தைரியமா இரு.